நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பது வெறும் பாட புத்தகங்களிலும் சில அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் மட்டுமே தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஆனால் நடைமுறையில் விவசாயத்தை நம்பி வாழ்க்கை நடத்தும் விவசாயிகளின் வாழ்க்கையோ கேள்விக்குறியாகியுள்ளது. பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டு வரும் விவசாயிகள் போலி விதைகளால் பெருத்த ஏமாற்றத்தை சந்தித்து வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியில் பச்சை பசேல் என செழிப்பாக வளர்ந்து நிற்கின்றன மக்காச்சோள செடிகள். ஒரு செடியில் 2 அல்லது 3 கதிர்கள் வரை மட்டுமே முளைத்துள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் பயிரிட்டு பாதுகாத்து வந்த விவசாயிகள் நல்ல மகசூல் கிடைக்கும் என அறுவடையை எதிர்பார்த்திருந்த நிலையில் பெருத்த அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். 4 மாசத்துல சோளம் அடிக்கலாம், மாசம் இப்ப 3 ஆகுது. இப்ப எந்த சோளமுமே கிடையாது. ஒரு சோளத்துல ஒரு மணியே கிடையாது. இந்த மாதிரி இருக்குது. இதுல ஒரு கருதுல 150 சோளம் வரும், 150 மணி பிடிக்கும். இப்ப ஒரு சோளமே இல்லை. நாங்க விவசாயம் எப்படி முன்னேற முடியும் இந்த மாதிரி இருந்தாக்க? ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அள்ளும் பகலும் உடல் உழைப்பை செலுத்தி பாதுகாத்து வந்த மக்காச்சோள பயிர்கள் மாடுகளுக்கே தீவனமாவதாக வருந்துகிறார்கள் விவசாயிகள். நாங்க இப்போ ஒரு காணி போட்டிருக்கோம். ஒரு காணிக்கு 18,000 ரூபாய் செலவாக இருக்குது. இது வந்தாக்க வருமானம் வந்தாக்க 30,000 ரூபாய்க்கு மேலே வரும். 30-35,000 ரூபாய் வரும். இப்போ 18,000 ரூபாய் செலவு வந்திருக்கு. 18 பைசாவுக்கு வழி கிடையாது. ஒரு ஏக்கருக்கு 3,500 கிலோ முதல் 4,000 கிலோ வரை மக்காச்சோள மகசூல் கிடைக்கும் என நம்பியிருந்த விவசாயிகளின் இந்த ஏமாற்றத்திற்கு கடும் வெயிலே காரணம் என விதை விற்பனையாளர்கள் கூறும் நிலையில் போலி விதைகளே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் கடுமையான வெயில். 105-109 டிகிரி வரைக்கும் வெயில் அடிச்சதுனால அந்த பிரச்சனை தான் சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. வழக்கமாக இந்த வருஷம் பொறுத்தமட்டில் மார்ச் பிப்ரவரி 15லேருந்து அந்த பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் முதல் வாரம் வரைக்கும் நடவு போட்ட கிட்டத்தட்ட அனைத்து பேத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லா ரகத்திலுமே. ஆனால் உண்மையான ரீசன் அது கிடையாதுங்க. விதையை போலியான விதையை கொடுக்குறாங்க. விதையை கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மாதம் உழைப்பு போச்சு. ஒரு ஏக்கருக்கு 25,000 நட்டம். ஒரு விவசாயி எப்படி முன்னேறது இப்படிலாம் இருந்தால்? அது இந்த போலி விதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் விற்காத விதை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பேக்கெட்டை மாற்றி புதுசாக மாதிரி அப்படியே கொடுத்துட்றாங்க. விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. மரபணு மாற்ற பயிர்களை தடை செய்வோம், அது மேல இருந்தா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இது என்ன பயிர்? ஒட்டுக்கட்டில் உள்ள கோளாறு தானே, மகரந்த சேர்க்கைனால கோளாறு தானே. அப்படி இருக்கின்ற போது மக்காத கோலம் எதனால் ஏற்படுது என்பதை தனி கவனம் தமிழக அரசு செலுத்த வேண்டும். சுமார் 30,000 ஏக்கரில் மக்காச்சோளம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து வேளாண் துறை உதவி இயக்குனர் சந்திரனிடம் கேட்டபோது விளக்கம் அளிக்க அவர் மறுத்துவிட்டார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.